ஹாய் ஹலோ வெல்கம் டு ஓமை கோட். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, மெயின் ஃபங்க்ஷனில் வாய்ட் மெயின் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இன்ட் மெயின் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அண்ட் ப்ரோக்ராம் எண்டில் ரிட்டன் 0 எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நிறையா பேருக்கு தெரியறதில்ல. அதை பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கிளியராக தான் இருக்கும். வாய்ட் மெயின் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இன்ட் எதுக்கு, அண்ட் இந்த ரிட்டன் 0 எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, வாய்ட் மெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோக்ராமில் எந்த ஒரு வேல்யூவுமே ரிட்டர்ன் பண்ணாது. அண்ட் இன்ட் மெயின்னா அந்த ப்ரோக்ராமில் உள்ள இன்டீஜர் வேல்யூவை மேலே ரிட்டர்ன் பண்ணும். அதுக்காக தான் இங்கே ரிட்டன் 0 யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓமை கோட் அப்படின்னு சேனல் நேமை பிரிண்ட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம். ஆனால் இந்த ப்ரோக்ராம் ரிட்டர்ன் பண்ணால் தான் பிரிண்ட் ஆகும். இங்கே எந்த மெயினுமே நம்ம யூஸ் பண்ணல. இப்போ நம்ம வாய்ட் மெயின் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ட் மெயின் யூஸ் பண்ணால் ரிட்டன் 0 போட தேவையில்லை, ஏன்னா அது ரிட்டன் பண்ணாது வாய்ட் மெயின். இப்போது இதை ரன் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு எரர் தான் காட்டும், ஏன்னா இந்த ப்ரோக்ராம் ரிட்டன் பண்ணால் தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்கே இன்ட் மெயின் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இன்ட் மெயின் யூஸ் பண்ணால் இந்த ப்ரோக்ராம் ரிட்டன் ஆகி நம்மளுக்கு ஓமை கோட் அப்படின்னு ரிட்டன் ஆயிரும். இது ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு இப்போதைக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது, ஏன்னா இது ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக்ஸ் வைஸாக தான் வந்திருக்கும். அரே, ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் பாயிண்டர்ஸ் இதெல்லாம் தாண்டி தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு இது வந்திருக்கும். நம்ம போக போக அட்வான்ஸ் லெவல் படிக்க ஃபங்க்ஷன் கண்டிப்பாக வரும். அப்போ நம்ம அதில் சேர்ந்து ட்ராவல் ஆனோன்னா நம்மளுக்கு இன்னும் இது கிளியராக புரிஞ்சிடும். அண்ட் ஸ்டார்டிங்கில் இது எதுக்கு அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு லைனாக அப்டேட் ஆகும்.